பிரியங்கா காந்தி எலெக்ஷன் டயத்துல கோவில் போவாங்க. ஏன்னா நம்மளும் இந்துக்களுக்கு அந்த ஓட்டு நமக்கு தேவைன்னு சொல்லி போவாங்க. அதுதானே ஒழிய, பெரும்பாலும் அவங்க இஷ்டம் கிடையாது சோனியாக்கு. என்ன பிரஷர்னா, இப்ப இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கேரளால இருந்து என்ன சொல்றாங்க, நீங்க இதுக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. இடதுசாரி கட்சிகள் நாங்கெல்லாம் போமாட்டோம் இதெல்லாம். இது என்ன காரணங்கள் இடதுசாரி ஏன்னா நீங்க போகாதீங்க. ஆல்ரெடி நம்ம கம்யூனிஸ்ட் எல்லாம் ரொம்ப இஸ்லாமியர் ஓட்டுக்காக வேலை பண்றாங்க. நமக்கு இந்த தரம் இந்த நேரத்துல நம்ம போய் இஸ்லாமியர் ஓட்டு நம்மளை விட்டு நாந்துடக்கூடாது. பினராயி விஜயனுக்கு அரசு மீது பல குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அது முன்னாடியே எடுத்த முடிவு. ஏன்னா சோனியா காந்திக்கு நான் ஜனம் டிவியில குடுத்துருக்கேன், சொல்லியிருக்கேன். சோனியா காந்திக்கு இந்த காவி உடைய பார்த்தா அலர்ஜி. பிடிக்காது. அவங்க அவங்க கணவர் ராஜீவ் காந்தி இருக்கிறவரையில அவங்க கூட சில கோயில் போனாங்க. அதுக்கப்புறம் போகல அவங்க. அவர் கொலை இதுக்கு பிறகு அவங்க போவே இல்ல. எங்கேயும் போமாட்டாங்க. ஆனா சர்ச் அவங்க கேத்தலிக், அவங்க சர்ச் போவாங்க. அது ஓகே. பட் இவர் அரசியல் காரணத்துக்கு கூட போமாட்டாங்க. அவங்களோட பிள்ளைகள்லாம் நீங்க பாருங்க, ராகுல் காந்தி எலெக்ஷன் டயத்துல கோயில் போவாரு. பிரியங்கா காந்தி எலெக்ஷன் டயத்துல கோவில் போவாங்க. ஏன்னா நம்மளும் இந்துக்களுக்கு அந்த ஓட்டு நமக்கு தேவைன்னு சொல்லி போவாங்க. அதுதானே ஒழிய, பெரும்பாலும் அவங்க இஷ்டம் கிடையாது சோனியாக்கு. ஏதாவது ஒரு காரணம் தேடிட்டு இருந்தாங்க. நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், ஜனம் டிவியில சொன்னேன். அவங்க போமாட்டாங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் பார்ப்பாங்க. இந்த தரம் பாருங்க என்ன மாரி எக்ஸ்கியூஸ்னா, இந்த எக்ஸ்கியூஸ் வேற இல்ல. அது பிரஷர் வேற வருது. என்ன பிரஷர்னா, இப்ப இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கேரளால இருந்து என்ன சொல்றாங்க, நீங்க இதுக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. பாருங்க, அயோத்தியா உச்சநீதிமன்றம் தீர்வு கொடுத்த பிறகு அந்த கோயில் வருதுங்க. ஒரு விதமா அந்த மேட்டர் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்வு கொடுத்தாங்க. ஒரு வர்டிக்ட். அந்த வர்டிக்ட் பிரகாரம் இந்த இடத்துல கோவில கட்டுங்க, மசூதிக்கா தனியா ஒரு இடம் கொடுக்குறோம். அந்த மசூதி பிரமாதமா வரப்போகுது. அது தாஜ்மஹாலோட பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க மேல பிரஷர். இடதுசாரி கட்சிகள் நாங்கெல்லாம் போமாட்டோம் இதெல்லாம். இது என்ன காரணங்கள் இடதுசாரி ஏன்னா இடதுசாரி கட்சிகள் பாருங்க, அவங்களுக்கு இதுல விசுவாசம் இல்ல ஒண்ணு. 2வது அவங்களுக்கு வட இந்தியாவுல சரி, கேரளா விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு எங்கேயுமே ஒண்ணும் ஹோல்டு கிடையாது. பப்ளிக் ஒண்ணும் கம்யூனிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னு யாரும் கவலைப்படுறது கிடையாதுங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் பப்ளிக்கோட டச் போயிட்டே வருது அவங்களுக்கு. எங்கேயாவது ஒரு அதாவது அவங்க ஏதாவது ஒரு கூட்டணியில சேர்ந்து 2, 3 சீட் கிடைச்சா நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அது இதுவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், மேற்கு வங்காளத்திலயும் காங்கிரஸோட கூட்டணி. காங்கிரஸை எதிர்த்துட்டு காங்கிரஸோட கூட்டணி பண்றாங்க. அதுல ஏதாவது 1, 2 சீட் கிடைக்குமான்னு பாக்குறாங்களே வழி, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வட இந்தியாவில பெரிய செல்வாக்கு கிடையாது. மக்களும் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. அது வேற விஷயம். அதுல சீதாராம் யெச்சூரி போல தலைவர்கள்லாம் சோனியாவுக்கு சொல்றாங்க, நீங்களும் போகாதீங்க. அதுல என்ன ஆயிடுச்சு பாருங்க, காங்கிரஸுக்குள்ள ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னது நம்ம தலைவர்கள்லாம் போமாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப யூபி காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்மள அஃபெக்ட் ஆகும். ஆனா சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கர்கே இவங்களுக்கெல்லாம் என்ன கால்குலேஷன், சாப்பிட்ரோட மாதிரி இருக்காரு பாருங்க. ராஜீவ் காந்தி கூட இருந்தவர் இப்ப ராகுல் காந்தி அவர் தான் அட்வைசர். அமெரிக்கால உட்காந்து அட்வைஸ் பண்றாரு. கோவில் என்ன, ராமர் கோவில் என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படி இப்படி. ஆனா உள்ள கால்குலேஷன் என்னன்னா, சரி நம்ம கோவில் போனதுனால அந்த இந்துக்கள் ஓட்டு நமக்கு பெருசா ஒண்ணும் வராது. ஆனா நம்ம இஸ்லாமியர் ஓட்டு இப்ப நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. கர்நாடகால வந்ததுனால பெரிய அளவு நமக்கு வெற்றி. ஏன்னா அங்க ஒரு 20, 25, 28% வந்துருச்சு. அதே மாதிரி தெலுங்கானால இஸ்லாமியரோட ஓட்டு வந்ததுனால நமக்கு நல்லா தெலுங்கானால ஜெயிக்க முடிஞ்சது. பல இடங்கள்ல நமக்கு அந்த இஸ்லாமியர் ஓட்டு 15% இல்ல சில மாநிலங்கள்ல அதிகமா இருக்குது. அந்தந்த இடத்துல நமக்கு வந்துருச்சுன்னா பாக்கியை நம்ம மேனேஜ் பண்ணிப்போம். இந்த ஜாதி கீதியெல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். அதாவது கால்குலேஷன். அதனால நம்ம போனதுனால இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. முஸ்லீம் லீக் லீடர்ஸ் எல்லாம் கேரளா காங்கிரஸ் லீடர்ஸும் சொல்றாங்க, நீங்க போகாதீங்க. ஆல்ரெடி நம்ம கம்யூனிஸ்ட் எல்லாம் ரொம்ப இஸ்லாமியர் ஓட்டுக்காக வேலை பண்றாங்க. நமக்கு இந்த தரம் போன தரம் 2029ல கேரளாவில் இருக்கிற 20 பாராளுமன்ற தொகுதிகளில் பாத்தீங்கன்னா காங்கிரஸோட யூடிஎஃப் குரூப் பாருங்க, அதுல 20 அடிச்சாங்க. ஃபுல் கம்ப்ளீட் 20க்கு இவங்களுக்கு போச்சு. 20 சீட்ஸ். இந்த தரம் என்ன இதுன்னா, இவங்களுக்கு இப்ப இந்த தரம் அவர் விட மாட்டாரு. மார்க்சிஸ்ட் முதல்வர், கேரளாவின் மார்க்சிஸ்ட் முதல் பினராயி விஜயன், அவர் அட்லீஸ்ட் ஒரு 20ல 10வது நமக்கு வந்தாலும் அவர் இருக்காரு.
இந்த நேரத்துல நம்ம போய் இஸ்லாமியர் ஓட்டு நம்மளை விட்டு நாந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பண்ணி இல்ல இது அதுல என்ன காரணம் சொல்றாங்க? ஒண்ணு, கோவில் முழுக்க ரெடியா இல்ல. 2வது, இது தேர்தலுக்காக இது செய்யப்படுற ஒரு சதி. 3வது, இது பின்னாடி இருக்கிறது பிஜேபி, ஆர்எஸ்எஸ். ராமர் கோவில், அயோத்தியா கோவில், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, இது என்ன அவங்கள நீங்க எத்தனை நாள போராடிட்டு இருக்காங்க? 30, 35, 40 வருஷமா நடக்கிறது இந்த போராட்டம். ஏன் சொல்ல போனா 1947 இருந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 500 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஆனா காங்கிரஸ்க்குள்ள பாருங்க சில தலைவர்கள், இமாச்சல் பிரதேஷ்ல முதல்வர், முன்னாள் முதல்வர் வீரபத்ர சிங்கோட மகன், இப்ப இமாச்சல் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அமைச்சரா இருக்காரு, விக்ரமாதித்ய சிங்னு. அவர் சொல்லிட்டாரு, எனக்கு அழைப்பு இது வந்திருக்கு, நான் போறேன்ட்டாரு. அப்ப எப்படி போகாம இருக்க முடியும்? இவ்வளவு பெரிய விஷயங்க அப்படிங்கிறாரு அவரு. அதே மாதிரி திக்விஜய் சிங்கோட அருமை தம்பி லக்ஷ்மண் சிங், அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு, பிஜேபி போனாரு, பிஜேபியில திருப்பி காங்கிரஸ்ல வந்துட்டார். அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, இது போய் சரி பெரிய தப்பு, நம்ம போய் தான் ஆகணும். கமல்நாத் இப்படித்தான் சொல்றாரு. ஹரியானா தலைவர், முன்னாள் முதல்வர் பூபேந்திர சிங் கூட இதே தான் சொல்லியிருக்காரு. இவங்க யார் என்ன சொன்னாலும் இல்ல நம்ம போக வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு ஒரு இதுல எடுத்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல அதிர்ச்சி அடைந்திருக்கு காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் வட மாநிலத்துல. இங்க பாருங்க, ஊழல் மேல நடவடிக்கை எடுத்தா பழி வாங்குற நடவடிக்கைங்கிறாங்க. பட் கேரளா மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்ப கோல்ட் ஸ்மக்லிங் மேட்டர் வந்தது. அதுல அவர் ஆபீஸ்லயே இருக்க பிரின்சிபல் செக்ரட்டரி அதுல அக்யூஸ்ட் ஆனாங்க. அந்த அம்மா வேற எத்தனை பேரை சொன்னாங்க, இவங்க எல்லாம் என் தொடர்புல இருந்தாங்க, இப்படித்தான் நாங்க தங்கத்தை இது மறைச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஒரு கான்சுலர், துபாய் கான்சுலர் மூலமா நாங்க பண்ணோம்லாம் சொல்லியிருக்காங்களே, துபாயில தங்கத்தை ஸ்மகிள் பண்ணோம்னு. அது இது அது இது மாதிரி ஒண்ணு இருக்குது. இது மாதிரி பல, அப்புறம் பினராயி விஜயனுக்கு அரசு மீது பல குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. பாருங்க, சொந்த மாப்பிள்ளையே மந்திரியா இருக்காரு. பினராயி விஜயனோட மாப்பிள்ளை அதுல இருக்காரு. அதை தவிர்த்து பினராயி விஜயனோட டாக்டர் வந்து பல கம்பெனிஸ் நடத்துறாங்க. ஸோ கரப்ஷன் இப்ப டிஎம்கே தலைவர்கள் சொல்லுவதும், திரிணாமுல் தலைவர்கள் சொல்லுவதும், மார்க்சிஸ்ட் தலைவர்கள், அது பினராயி விஜயனுக்கு சப்போர்ட் இருக்கிறவங்க சொல்றாங்க. மத்தவங்க சொல்றாங்க இது மோசமா பேச்சு, பேருக்கு தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்யூனிசம்க்கும் ஒண்ணுமே கனெக்ஷன் இல்லாம இருக்குது அப்படின்னு கேரளால பேசிக்கிறாங்க. மால் கட்டுறது, லூலா குரூப், அது இது, அதாவது பாருங்க பெரிய பணம் விளையாடுறதுங்க இன்னைக்கு கேரளா அரசியல்ல. கேரளால பேருக்கு தான் கம்யூனிஸ்ட் ரூல். எப்படி சைனால பாருங்க, கேட்ட கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, ஆனா அங்கேயே பெரிய பெரிய எக்கானமி, அது கேபிட்டல் எக்கானமி. கம்யூனிசம் பேர்ல எங்கேயுமே கம்யூனிசம் பேருக்கு தான் இருக்குதுங்க. எங்க நடக்குது சொல்லுங்க? இடதுசாரி கட்சிகள்லாம் சும்மா நம்ம பேச்சுக்கு தான்.